வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆல்டஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். பட் வெயிட், அதை கிரியேட் பண்றது மட்டும் இல்ல. த ரியல் சேலஞ்ச் இஸ் கண்ட்ரோலிங் த ரியாக்ஷன் ஸோ யூ கெட் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். இந்த கெமிக்கல் ஸ்டோரியில கண்ட்ரோல் தான் அசல் ஹீரோ. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது ஒரு சின்ன மிஸ்டேக் இல்ல. An entire batch of medicine could be completely wasted. We're talking about lakhs, even crores of rupees lost. So, இப்ப புரியுதா why this control is so important? Okay, let's dive right in. Aldehydes and ketones prepare பண்றதுக்கு core idea ரொம்ப simple. It's just controlled oxidation of alcohols. இந்த பெரிய பேரா கேட்டு பயந்துராதீங்க. At its heart, it's actually a super simple process. சிம்பிளஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் என்னன்னு தெரியுமா? It's just stripping electrons. நம்ம ஆல்கஹால் மாலிக்யூல் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை வெளியே எடுக்கிறோம். அவ்வளோதான். அந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஆல்கஹாலை புதுசா ஒன்னா மாத்துது. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஒரு பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்தா நம்மளுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு செகண்டரி ஆல்கஹால்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்தா நம்மளுக்கு கீட்டோன் கிடைக்கும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எதில் ஸ்டார்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் ஃபைனல் ப்ராடக்ட். ரொம்ப சிம்பிள், ரைட்? பிரைமரி ஆல்கஹால் gives you an aldehyde, செகண்டரி ஆல்கஹால் gives you a ketone. ஆனா இங்க ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஆல்கஹால் டைப் மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம யூஸ் பண்ற ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த ரைட் ஏஜென்ட்டா எப்படி சூஸ் பண்றது, அதை தான் இப்ப பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஒரு பிரைமரி ஆல்கஹால நிறைய லேயர்ஸ் உள்ள ஒரு ஃப்ரூட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா அது ஒரு பீலர் மாதிரி ஜஸ்ட் வெளியே இருக்கிற அவுட்டர் லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணும். ரிசல்ட் நமக்கு அந்த ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆனா ஒரு ஸ்ட்ராங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா அது ஒரு அன்கண்ட்ரோல்ட் ஃபயர் மாதிரி. அது ஆல்டிஹைட் லேயரோட நிக்காம உள்ள எல்லா லேயர்ஸையும் பர்ன் பண்ணி ஆல் த வே டு அ கார்பாக்சிலிக் ஆசிட் போயிடும். ஸோ த மெசேஜ் இஸ் கிளியர்: கண்ட்ரோல் யோர் ஏஜென்ட் ஆர் யூ லூஸ் யோர் ப்ராடக்ட். சரி, இப்போ நம்ம மைண்ட்லயே ஒரு சின்ன லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? கமான். முன்னாடி 3 டெஸ்ட் டியூப்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல பிரைமரி ஆல்கஹால், செகண்ட்ல செகண்டரி ஆல்கஹால் அண்ட் தேர்ட்ல டெர்ஷரி ஆல்கஹால். இப்போ நம்ம இந்த 3 டெஸ்ட் டியூப்லயும் ஒரு மைல்ட் ஆரஞ்சு கலர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் குரோமிக் ஆசிட் ஆட் பண்ண போறோம். ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப். அதுல பிரைமரி ஆல்கஹால் இருக்கும். நம்ம அந்த ஆரஞ்சு ரியேஜென்ட் ஊத்துறோம் அண்ட் பாருங்க, the solution immediately turns into a beautiful green color. இந்த கலர் சேஞ்ச் தான் நம்ம சிக்னல். ரியாக்ஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ட் கெஸ் வாட், நம்ம சக்சஸ்ஃபுல்லி ஒரு ஆல்டிஹைட் கிரியேட் பண்ணிட்டோம். ரைட், செகண்ட் டெஸ்ட் டியூப்க்கு போலாம். இதுல செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. அகைன் நம்ம அதே ஆரஞ்சு ரியேஜென்ட்டா ஊத்துறோம் அண்ட் இட் ஆல்சோ டர்ன்ஸ் கிரீன். ஆமா, அதே கலர் சேஞ்ச் தான். ஆனா இந்த டைம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு கீட்டோன். ரிமெம்பர் த ரூல் வி லேர்ன்ட்? செகண்டரி ஆல்கஹால் வில் ஆல்வேஸ் கிவ் அஸ் அ கீட்டோன். ஓகே, ஃபைனலி த தேர்ட் டெஸ்ட் டியூப். இதுல டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கு. நம்ம அதே ஆரஞ்சு ரியேஜென்ட் ஆட் பண்றோம். ஆனா ஒண்ணுமே ஆகல. தி சொல்யூஷன் ஜஸ்ட் ஸ்டேஸ் ஆரஞ்ச். நோ கிரீன் கலர், நத்திங், நோ ரியாக்ஷன். ஏன் இப்படி? Why did this reaction fail? இதுக்கு காரணம் தான் the golden rule of oxidation. பாருங்க, ஆக்சிடேஷன் நடக்கணும்னா அந்த OH குரூப் அட்டாச் ஆகியிருக்கிற கார்பன் ஆட்டம் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் அட்டாச் ஆகி இருக்கணும். That hydrogen is essential. அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு அந்த ஹைட்ரஜன் தேவை. ஆனா டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்ல அந்த ஸ்பெசிஃபிக் கார்பன்ல ஹைட்ரஜனே கிடையாது. So no hydrogen, no reaction. அவ்வளோ சிம்பிள் தான் விஷயம். ஓகே, ஸோ இந்த நம்ம மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ற ஆல்கஹால் டைப் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அதுல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் ஃபைனல் ப்ராடக்டை டிசைட் பண்ணுது. லெட்ஸ் சம்மரைஸ் எவ்ரிதிங் இன் அ நீட் லிட்டில் டேபிள். இந்த டேபிள பாருங்க. எவ்ரிதிங் பிகம்ஸ் கிறிஸ்டல் கிளியர். பிரைமரி ஆல்கஹால்ல அந்த கிரிட்டிக்கல் கார்பன் கிட்ட 2 H ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இட் கேன் பி ஆக்சிடைஸ் டு அன் ஆல்டிஹைட். செகண்டரி ஆல்கஹால்ல ஒரே ஒரு H ஆட்டம் தான் இருக்கு. ஸோ அது கீட்டோனா தான் மாறும். And tertiary alcohols, 0 H atoms, so no reaction. See, it's all about counting the hydrogens on that special carbon atom. சரி, let's quickly recap what we've learned. இந்த டாபிக்க பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. So remember these key points. First, the core idea. Oxidation is just electron stripping. Second, the mental image. Antha 3-bottle experiment, primary and secondary react, tertiary doesn't. Third, the analogy, mild versus strong agents na, or a layer versus all layers remove pandrathu. And finally, why it matters, Andha Pharmaceutical Company example, remember? This control
இஸ் சூப்பர் கிரிட்டிக்கல். நீங்க இந்த கோர் ஐடியா, அந்த ஒரு மென்டல் பிக்சர் அண்ட் அந்த ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் த ரியாக்ஷன். ஆல் தி வெரி பெஸ்ட்.